வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு மல்டிபிள் ஃபோட்டோஸ் வச்சு ஒரு லவ் மெமரிஸ் வீடியோ வந்துட்டு எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோடைய டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்க. குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிடும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் வந்து 28 இருக்கிறத ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கீழே 50 இருக்கும், அதை வந்து ஒரு 60 வந்து கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க. ஸ்டேச்சுரேஷனே வேணும் அப்படின்னா அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதோட பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி என்ன கலர் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து கப்புள்ஸ் எடிட் பண்ணுறதாலும் சரி, இல்லை சோலோவாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ணுறதாலும் சரி, அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸை உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை அந்த ஃப்ரேம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தா தெரியும். அந்த ஃப்ரேம் அளவுக்கு அதை ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் போயிடும். இப்போ கரெக்டாக உங்களோட ஃபேஸ் வந்து தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதை கரெக்டாக ஜூம் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க ஃப்ரேமில் வந்துட்டு அதை டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. டச் ஆகுது அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு டச் ஆகாத மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவுமே அதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்க எல்லா ஃப்ரேம்லையுமே இப்போ ஆட் பண்ண மாதிரி ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லா ஃப்ரேம்லையுமே கரெக்டாக வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் கரெக்டாக ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களா, அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக தான் ஆட் பண்ணோம். உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா அதை நம்மளுடைய கைன் மாஸ்டர்லேயே எரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஒரு 2 செகண்டில் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோவை நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண மாட்டி அந்த ஃபோட்டோஸை ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்கு தான் அந்த இடத்த நான் வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோவுக்கும் அதே மாதிரி தான் ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு எமோஜி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரியான ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கிராப்பிங் ஆப்ஷனில் அதில் நம்ம சேனல் நேம் இருக்கும், அதை கிராப் பண்ணிடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இதை ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் நேம்ஸ் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். அதே மாதிரி அதை செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை செட் பண்ண வாட்டி நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செட் பண்ணியிருப்போம். அந்த ஃபோட்டோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு லவ் சென்டென்ஸோ இல்லை லிரிக்ஸ் வீடியோவோ இல்லை உங்களோட நேம்ஸோ அதை என்ன மென்ஷன் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அது யுவர் விஷ் தான். ஸோ அந்த இடத்துல எது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் யுவர் சாய்ஸ், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோ மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் இதுவரை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ ஸ்னோ எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அந்த ஒப்பாசிட்டி வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மேக் பண்ணிட்டோம். இப்போ ரைட் சைடு ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களா அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோவில் கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னாலும் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.